3 காலை காஞ்சி போன மாதிரி ஆயிட்டுக்குது. நம்ம என்ன பண்ணுறது? செடி வந்து நம்மளது கனகாமரம் செடியே நிறைய ஃபுல்லாக மூடின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ நம்மளது புதுசாக ஒரு பயிர் ஊக்கி உரம் வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எருக்கன். இங்கே பாருங்கள், நம்ம தானாக முளைஞ்சிச்சு இந்த எருக்கன் செடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்துருக்குறோம். செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு பூவெல்லாம் பறிச்சுன்னு போகலான்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணிவிட்டு நான் அந்த லைனுக்கெல்லாம் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த லைனுக்கு தான் ஊற்றணும். சரி, அதுக்குள்ளே நம்ம வீடியோ பண்ணிட்டு ஊற்றலாம்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். வந்த உடனே நம்ம கொய்யாக்காய் பார்க்கலாம். கொய்யாக்காய் வந்து பழுத்த மாதிரி ஆகிட்டு இருக்குது. நிஜமாக பழுத்துருக்குதா இல்லை வெயில்னால அப்படி ஆயிருக்குதான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வெயில் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குது. நம்ம தினமும் தண்ணி ஊற்றினா கூட செடியெல்லாம் வாடி போயிடுது பாருங்க. இந்த அவரைக்காய் செடியும் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் இது மண்கலவை கூட மாற்றி வச்சேன். அப்போ இது ஃபுல்லாக வாடி போன மாதிரி தான் இருக்குது. இது எடுத்துடலாமா என்னான்னு யோசிக்கிறேன் நான். முருங்கை மரமும் நல்லா இருக்குது பாருங்கள். முருங்கையில் வந்து இந்த அவரைக்கொடி ஃபுல்லாக ஏறிச்சு மேலே. இந்த கத்திரிக்காய் செடியில் இல்லை பாருங்கள், இந்த பூ மொத்தம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டுக்குது. பூச்சி பாருப்பா, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்திரி செடியில் இலையில கீழே பூச்சி. நான் இப்போ தான் பார்க்குறேன் இது ஏன் இந்த மாதிரி ஆகுது இந்த இலைன்னு. இதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அதை எடுத்துன்னு வந்து பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. நாளைக்கு நம்ம வரும்போது எடுத்துன்னு வரலாம். இன்றைக்கி நம்ம எடுத்துன்னு வரல. நான் இப்போ தான் பார்த்தேன் இந்த மாதிரி ஆகுது பூன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இலை கீழெல்லாம் பூச்சி விடுவேன் பரிசலாம். இலை கீழெல்லாம் பூச்சி வந்துட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம நாளைக்கு ஸ்ப்ரே எடுத்துன்னு வந்து பண்ணலாம். எப்சம் சால்ட்டு போட்டு பண்ணலாம், இல்லைனாக்கா புளிச்ச மோர் வச்சு இது பண்ணலாம். அப்போ தான் அந்த பூச்சியெல்லாம் சாகும். எப்பயும் இது கத்திரிக்காய் வச்சுருக்கணும், தூக்கி வேறு இடத்துல தான் வைக்கணும் போல இருக்குது. இந்த மஞ்சள் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து இந்த கரும்பும் நல்லா இருக்குது. இந்த கரும்பு இதில் வந்து சுவாக்கம் நிறைய ஆகிட்டுக்குது. இதெல்லாம் கழிச்சு விடணும். கழிச்சு விட்டா தான் கரும்பு பெருசாகும். நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா ஆகாது. செம்பருத்தி செடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி காஞ்சி போன மாதிரி ஆகிட்டுக்குது. அரும்பு வந்துருக்குது, ஆனால் இது காஞ்சி போன மாதிரி ஆகிட்டு இருக்குது. நம்ம மல்லிகைப்பூ செடியும் நல்லா இருக்குது. இதில் வந்து நிறைய அரும்பு வந்துருக்குது. இந்த அரும்பு வச்சுருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த அரும்பெல்லாம் வந்துருக்குது. இதில் இது நம்ம அடிக்கடி இந்த களையெல்லாம் கழிச்சு விட்டு போகிறோம், அதனால் கூட வந்திருக்கலாம். நம்ம வந்து நிறைய எருவும் கொடுத்துட்டு போகிறோம். மாட்டு தொழு உரம், அப்புறம் சாம்பல், வர்மி கம்போஸ்ட் எல்லாம் கலந்து கொடுத்துனே இருக்கிறேன் வாரத்துக்கு ஒரு முறை. எல்லா கலையிலுமே பரும்பு வந்துருக்குது. நம்ம கட் பண்ணி விட்ட அழகும் தழையும் நல்லா இருக்குது. இந்த சீத்தாப்பள்ளி மரம் வந்து நான் கீழே இருக்கிற கலையெல்லாம் கழிச்சு விட்டேன். இது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, பார்க்கலாம் என்னான்னு. இது பாருங்கள், மல்லிகைப்பூ செடியில் அரும்பு சீத்தாப்பள்ளி மரத்தோட மேலே போயிருக்குது. மாங்காய் மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்பருத்தி செடியும் நல்லா இருக்குது. இதில் வந்து இந்த முருங்கை மரத்தில் எல்லா செடியோடும் இந்த முருங்கை மரம் தான் ஹைட்டாக இருக்குதுன்னு சொல்லின்னு இருந்தேன் நான். பரவாயில்ல, 2-3 காலை வந்து காஞ்சி போன மாதிரி ஆகிட்டுக்குது. நெல்லிக்காய் மரம் பாருங்கள், வாடி போன மாதிரி ஆகிட்டு இருக்குது. தண்ணி ஊற்றிருக்குறோம். இப்போ கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் இது தெளிவாகும். காக்கடா செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முல்லைப்பூ செடி. முல்லைப்பூ செடியில் கூட அரும்பு வச்சுருக்குதுப்பா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முல்லைப்பூ செடியில் அரும்பு வந்துருக்குது. எவ்வளோ அரும்பு வந்துருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து பூக்கிற அரும்பு. மொத்தது நிறைய அரும்பு வச்சுருக்குது. இது நம்ம வந்து நான் இது கூடவே வச்சுட்டு இருக்கிறேன், ஜாதி மல்லி செடி கூடவே. அதனால நம்மளுக்கு தெரியல. ஜாதி மல்லி செடியிலேயே நிறைய அரும்பு வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னது சப்போட்டா மரம். சப்போட்டா மரத்தோட நிலைமை தான் கஷ்டமாகுது. பார்க்கலாம் வருதா என்ன. கீழே நிழலில் வச்சா வராதுன்ட்டு மேலே எடுத்துன்னு வந்து வச்சேன் நான். இது என்னன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. கரும்பு முருங்கையே வாடின மாதிரி இருக்குது. இன்றைக்கி நம்ம கனகாமரம் செடியில் வந்து பூ நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நாட்டு கனகாமரம் பூ பூத்துருக்குது. முன்னாடியே இந்த பெங்களூர் ரோஸ், இது வந்து எல்லோ கலர் பெங்களூர் ரோஸ் செடி. இது நான் கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணி இந்த கருப்பு அங்கங்கே இலையெல்லாம் காஞ்சி போன மாதிரி ஆகிட்டுச்சு. நான் அதை கட் பண்ணி விட்டேன். மறுபடியும் இது காஞ்சி போன மாதிரி ஆகிட்டு பார்த்தேன். 2-3 காலை காஞ்சி போன மாதிரி ஆகிட்டுக்குது. நம்ம என்ன பண்ணுறது? செடி வந்து நம்மளது கனகாமரம் செடியே நிறைய ஃபுல்லாக மூடின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ நம்மளது புதுசாக ஒரு பயிர் ஊக்கி உரம் வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எருக்கன். இங்கே பாருங்கள், நம்ம தானாக முளைஞ்சிச்சு இந்த எருக்கன் செடி. இது எது வெள்ளை இருக்குன்னா என்ன இருக்குன்னு தெரியல. இப்போ இதில் வந்து நம்ம ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணுறாங்க, செடிக்கு ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எருக்கன் செடியிலேருந்து நம்மளது வாழை மரமும் நல்லா இருக்குது. டெல்லி கனகாமரம் செடி எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கீழே வந்து ஒரு 8-9 செடி எடுத்துன்னு போய் வச்சுருக்குறோம். அது இன்றைக்கும் நேரம் கிடைக்கல மாமாவுக்கு. சரி, டியூட்டிக்கு போயிருக்கிறாரு. அது எப்போ அமையும்னு தெரியல, பார்க்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு நாள் இருக்குது.
நம்ம நினைக்கிறதெல்லாம் நினைக்கிற நேரத்தில் வந்து அப்புறமா என்ன பண்ண முடியும். செடியில் வந்து அடுக்கு செம்பருத்தில எல்லாத்துலேயுமே அரும்பு வந்துருக்குது. இந்த செடி வாடின மாதிரி இதை நான் கட் பண்ணி எடுத்துடலான்னு நினைக்கிறேன். இதை எடுத்துட்டு இந்த செடி தான் எடுத்து அதில் வைக்கணும். ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியிலுமே எதுவும் பூ இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அரும்பு தான் இருக்குது. இதையும் நம்ம கட் பண்ணி விடணும். இதில் வந்து அரும்பு நிறைய வச்சிச்சு, ஆனால் பூ வந்து பூக்கள் நிறைய கொட்டி போயிடுது. கட் பண்ணி தான் விடணும். அத்தை வந்து அரளி செடியில் எதுவும் பூ இல்லை ஃப்ரெண்ட்ஸ். செம்பருத்தி செடி வந்து நம்ம கட் பண்ணி விட்டோம். கட் பண்ணி விட்டதில் வந்து இப்போது கொஞ்சம் உயரமாக வளர்ந்துருக்குது. பார்க்கலாம் இதில் பூ வருதான்னு சொல்லிட்டு. இது எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ஒரு கலையை கட் பண்ணி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மற்ற கலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இது ஒரு கலை மட்டும் விட்டுருக்குறோம். இன்னைக்கு நம்ம கார்டனில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.